வணக்கங்க. நான் விவசாயிங்க. என் பேர் சக்திவேலுங்க. எங்க ஊர் எங்க இருக்குன்னா, ஈரோடு மாவட்டம், பவானி தாலுக்கா, ஓடத்துறை கிராமம். நான் கிட்டத்தட்ட ஒரு 10, 20 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 5 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் சாலிபிள் உரம் இதை போட்டு பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஒரு 4, 5 வருஷமா லியோ லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. யூஸ் பண்றக்கும், அ எல்லாருக்குமே ஈஸியா இருக்கு. விளைச்சலும் நல்லாயிருக்கு. அதனால எனக்கு திருப்தியா இருக்கிறனால யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 டன்னு, 10 டன்னு முலாம்பழம் பார்த்தீங்கன்னா, ஒரு 7 டன்னு, 8 டன்னு, 10 டன்னு தான் எடுத்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வாட்டர் சால்பல் பண்றப்போ. இந்த 4, 5 வருஷம் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 20, 22, 25 அதிகபட்சமா 31 டன் வரைக்கும் எடுத்துருக்கேன். அதாவது ஒரு ஏக்கர் அளவுல. பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 1 ஏக்கர் எடுத்தோம். இந்த கிளைமேட்டுக்கு மத்த பக்கம் மொத்தம் பார்த்தீங்கன்னா, அடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு 4 டன், 3 டன்னு, 2 டன் அப்படிதான் வந்துட்டு இருக்கு. இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, 13 டன் வந்திருக்கு இந்த டைம்லயுமே. அதாவது இது 6வது பேட்ச். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது 6வது பேட்ச் மாரியே தெரியுது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் மாரி இருக்கு. அந்த முலாம்பழம் பார்த்தீங்கன்னா, 6 பேட்ச்சா ஒரே பேப்பர்ல, ஒரே பெட்ல 6 பேட்ச்சா போட்டுருக்குறோம். 6 பேட்சும் உங்களுக்கு செடி நல்லா வருது. நல்லா வேரோட்டம் நல்லா இருக்குது. அந்த மண்ணனோட பொலபொலப்பு தன்மை நல்லா இருக்கிறதுனால, செடியோட லைஃப் வந்து நல்லா இருக்குதுங்க. அப்ப வந்து நம்மளுக்கு செடி ஆரோக்கியமா வர்றதுனால, நல்ல காய் நல்ல சைஸ் அதாவது அதிகபட்சம் 4 டூ 5 கிலோ வரைக்கும் காயோட வெயிட் வருதுங்க. பார்த்தீங்கன்னா, ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா 18, 20, 25 அதிகபட்சமா 29 டன் வரைக்கும் ஒரு ஏக்கராவுக்கு எடுத்திருக்கிறேங்க. இப்போ ஒரு 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 ஃபீல்டு வந்து ஒரு ஏக்கராவுக்கு இந்த கிளைமேட்டுக்கு 13 டன் வந்துச்சுங்க. இன்னொரு கிராப் வந்து இப்போ எடுக்க போறேங்க. அது நான் ஒரு 15 டன் ஒரு ஏக்கராவுக்கு எதிர்பார்க்குறேன். உள்ள அடுத்தது இப்போ 6வது பேட்ச் பார்த்தீங்கன்னா, நான் கத்திரி நட வேண்டிருவோம். அது பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு பொறிக்கிறோம். அதுலயும் நல்லா ஈல்டு வருது. ஏன்னா மண்ணோட வளம் வந்து இது விட்டா மண்ணு கெட்டு போயிரு அப்படின்னு நினைச்சோம்னா, இந்த 6 கிட்டத்தட்ட இதுக்கு 6 பேட்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 மாசம் ஆயிடுச்சுங்க. மறுபடியும் 1 வருஷம் கத்திரி வந்து பயிர்படுத்துறோம். அப்ப அதுக்கு வந்து 1 வருஷம் ஆயிருது. கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 வருஷமா எந்த ஒரு உழவு ஓட்டாத ஒரே இதுல 2 1/2 வருஷமா பண்றோம். அந்த அளவுக்கு ஈல்டு நல்லா வருது. பாத்தீங்கன்னா, கத்திரி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கராவுக்கு டெய்லி 400, 500 கிலோ பொறிக்கிறோம். அந்த அளவுக்கு காப்பு வருதுங்க. ஒவ்வொரு லியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா லிக்விட் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் கொடுக்குறோம். அதனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சத்தை கொடுக்கறதுனால நம்மளுக்கு செடி வந்து கொடுத்த உடனே டக்குன்னு எடுத்துக்குது. அதனால செடி வந்து நல்லா ஆரோக்கியமா வருது. வேரோட்டம் நல்லா இருக்கிறதுனால நல்லா பாஸ்பரஸ், ஜிங்கு இது எல்லாமே கிடைக்கிறதுனால பொட்டாசு, மெக்னீசியம் எல்லாமே கிடைக்கிறதுனால அந்த பயிர் வந்து நல்லா ஆரோக்கியமா குட்ட உடனே நம்மளுக்கு ஒரு அதாவது இன்னைக்கு ஒரு லிக்விட் விடுறோம்னு இன்னைக்கு பற்றாக்குறை இருந்து தெரிஞ்சு இன்னைக்கு குட்டோம்னா அடுத்த நாளா அந்த பற்றாக்குறை நீங்கி இருக்குங்க. அதனால நல்லா ஃப்ரெஷ்ஷா வருது செடி. கிட்டத்தட்ட செடி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. காய் பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டு சைஸு வருதுங்க. அதாவது வியாபாரிகளும் நல்லா விரும்பித்தான் எடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு இருக்குது மார்க்கெட்ல. காயோட குவாலிட்டி வந்து நல்லா நல்லா அதாவது ஒரு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 நாள் அழுகிரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள், 3 நாள் எக்ஸ்ட்ரா வருது. அந்த குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால எல்லா சத்தும் அந்த காய் கிடைக்கிறதுனால அது அழுகுற தன்மை சீக்கிரம் வந்து அது வர்றதில்லைங்க. டக்குன்னு நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குதுங்க. அதாவது ஒன்று சாப்பிட்டோம்னாவே நல்லா ஒரு டேஸ்ட்டு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அதனால நீங்க எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.